புருஷன் கூட எங்க தான் போற? டெய்லி ஹோட்டல் இதுனா வீட்ல சமைக்க சோம்பேறித்தனம். மோஸ்ட் ஆஃப் த வீட்ல என்ன நடக்கணும், அந்த மாமியார் பொண்ணோட அம்மான்றவங்க மாப்பிள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. மணி 7 ஆயிடுச்சு. என்ன ட்ரெஸ் புது ட்ரெஸ் மேடம் வெளிய போறாங்க. எப்பயுமே குறை கண்டுபிடிக்காது. பாசம் இருந்தா அது குறை கண்டுபிடிக்காது. உங்களுக்கு இப்படி அமைஞ்சு போச்சு. உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணாலும் அப்படிங்கிறாங்க. அது உங்க பிரச்சனை. முதல்ல உங்க நவீன கூட்டு குடும்ப அமைப்பு எப்படி இருக்கு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்ப நான் சில விஷயங்கள் சொன்ன மாதிரி உங்க நவீன கூட்டு குடும்ப அமைப்பு எப்படி இருக்கு? பலது இருக்குதே, எதை சொல்றது? ஆக்சுவலி நம்ம செப்பரேட் எதுக்கு ஆவறது? நம்ம ஹாப்பியா இருக்கிறதுக்கு நிம்மதியா இருக்கிறதுக்கு செப்பரேட் ஆகுறோம். இது உலக வழக்கம் தானுங்களே. அந்த ஒரே ஸ்ட்ரீட்ல சின்ன மாமனார் வீடு, ஒருத்தி வீடு, குழந்தைனார் வீடு, இது மாதிரி வீடெல்லாம் இருக்கிறதுனால நிம்மதியா இருக்க முடியல. சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதமா இருக்குப்பா. எங்கேயாச்சும் கார்ல போனா டெய்லி ஊர் சுத்துறாங்க. ஆஹா. ஹலோ, நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சார். டெய்லி ஹோட்டல் இதுனா வீட்ல சமைக்க சோம்பேறித்தனம். எதுக்கு இதெல்லாம்? இதனாலே பிடிக்க மாட்டேங்குது. காலையில பலகாரத்துக்கு பதிலா பட்டாசு பண்ணிட்டீங்களா? வெட்டி வெட்டின்னு வெடிக்கிறீங்களா? ஐயோ சார், நீங்க வேற காலைல வாசல் பறக்கல மேடம் இன்னும் எஞ்சிக்கல. மணி 7 ஆயிடுச்சு. என்ன ட்ரெஸ் புது ட்ரெஸ் மேடம் வெளிய போறாங்க. ஆரம்பமே கலக்கலா இருக்கு. இனி என்னென்ன பிச்சு வாங்க போறியோ? நான் நிம்மதியா இருக்கிறது வெளியே போனேன். மறுபடியும் என்ன பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட்டு 36 கேமரா வைக்கிறீங்களே, இதுக்கு எதுக்கு நான் போகணும்? போறதை விடுங்க. எப்ப பார்த்தாலும் புருஷன் கூட எங்க தான் போற? வாயில வசம்ப வச்சு தேய்க்க போகும்போது எங்க போறேன் கேக்குறீங்க? விளங்குமாடா? போடா போடா போய் வேலை வெட்டி தான் பாருங்கடா. தூரமா இருக்கலாமா, நிம்மதியா இருக்கலாமா, ஃபங்க்ஷன் போறோமா, சிரிச்சோமா, ஹக் பண்ணோமா, சிரிச்சோம். ஓகே, நானும் ஹாப்பி, நீனும் ஹாப்பி. சொந்தக்காரங்க தொல்லை தாங்க முடியாம தாண்டா 8 கிலோமீட்டர் தள்ளி வந்து நடுக்காட்டுல வீடு கட்டியிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் பஸ் எப்பதான் கிடைக்குது? இப்ப நான் குண்டா இருக்கிறது எனக்கு ப்ராப்ளம் இல்ல, அவங்களுக்கு ப்ராப்ளம். என் பசங்களை நான் பாத்துக்கிறேன். பாவம் எப்ப ஏன் சிக்குது, எப்ப உட்காருது, நம்ம ஏன் வீட்டு வேலை செய்யுது. அது வந்தா யாரு சுத்தி சுத்தி வந்து உங்களுக்கு இவளை பார்த்தா நம்ம ஊருக்காரி மாதிரி தெரியலையே. நம்ம சந்தோஷமா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. இதான் ரியாலிட்டி. உண்மை இதான். நம்ம சந்தோஷமா இருக்கோம். பிடிக்கல. நார்த் இந்தியன். ஏன் அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. துணி நாங்களே கையால கழுவுறோம். ஆனா வீட்ல வாஷிங் மிஷின்ல தான் கழுவுது. நம்ம கிட்ட நாங்களே கையால கழுவுறோம், மேடம் வாஷிங் மிஷின்ல கழுவுறாங்க. அது அடிக்கடி நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு டார்ச்சர். இவ்வளவு கஷ்டமா? அதாங்க எனக்கு அப்ப இருந்து தலை சுத்திட்டே இருந்திருக்கு. வீட்டுக்கு வந்தா எப்படி தரமா? இப்ப நம்ம வீட்டுக்கு போனா வந்தீங்களா பண்ண ஆகணும். அங்க பார் தூங்கிட்டே இருந்தா அப்படி ஒட்டனதா இருக்கும். அத நான் பாத்துக்கிறேன், நீ என்ன பண்ற? ஓகே. உங்க தம்பி ஃபேமிலி, அம்மா வீட்டு பத்தி நான் பேச மாட்டேன். அவங்க சூப்பர் ஃபேமிலி. ஆமா. ஓகே சார். ஓ வெக்கமா? ஆமா. நார்த்தோ சவுத்தோ கான்செப்ட் ஒண்ணுதான். அம்மா வீடு சூப்பர். சூப்பர், அருமையா கண்டுபிடிச்சீங்க. தேங்க் யூ. இதுக்கு தாமல படிச்சவன கூட வச்சுக்கணும்னு சொல்லுது. நானும் நார்த் இந்தியன் தான் சார். அப்ப 4 பேர் என்ன சுத்தி இருந்தாங்கன்னா நானே ஒரு தப்பு பண்ணாலும் சரி, அந்த தப்பு எனக்கு கரெக்டா இருக்கும். அவங்க சொல்லும் போது தான் நான் திருத்திக்க முடியும். ஓஹோ, அப்படியா சங்கதி? நீ தப்பு பண்றமா, அது நம்ம சொந்த பாசம் இருந்தா அப்படி செய்ய கூடாது மமது அப்படி சொல்வாங்க. அப்படிதான் சொல்றாங்க. என்னடா இப்படி பேசுறீங்க? ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் நடிப்பு. ஆமா, எல்லாம் இப்படி அந்த ஆக்டிங் பார்க்கணும். என்ன இப்படி ஆகும் அப்படி ஆகும், நம்மள தப்பு பண்றது, நம்மள குறை கண்டுபிடிக்கிறது. நான் ஒன்றும் பேச்சே கொடுக்கல. நீங்க பாட்டு உட்காருங்க, போங்க சேர்ல உட்காருங்க. சொந்தம் எப்பயுமே குறை கண்டுபிடிக்காது. பாசம் இருந்தா அது குறை கண்டுபிடிக்காது. சிகப்பா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்டா. இது என்னடா புது பொருளியா இருக்கு? நம்ம முன்னாடி என்ன தெரியுமா பேசுவாங்க? நல்லா இருக்கு சாரி போன. எனக்கு அந்த மாதிரி இல்ல சார். அது நம்ம முன்னாடி சொல்ற போய். அது நம்ம பின்னாடி சொல்ற போய். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். என் ஓரத்தை விட்டுக்கு என் வீட்டுக்காரி என் பசங்க எல்லாம் போனா பசங்க அவன் நல்லா பாத்துப்பா. அண்ணே, உங்களை பத்தி தான் இவ்வளவு நேரம் பெருமையா பேசிட்டு இருந்தாரு. பசங்களை விட்டு போனான்னு சேஃப்டி சொன்னாங்க பாருங்க. அது மாதிரி நம்ம விட்டுட்டு போயிடலாம். ஆமா போனா அடுத்த நாள் அப்படியே ஊர் சுத்தி உனக்கு அவசியமா? ஐயோ அப்படி இல்ல சார். எப்பா டேய் போதும்டா. நான் ஓரத்தை அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் அந்த மாதிரி கேட்பாங்க. எல்லா வீட்லயும் அப்படி கேட்பாங்க. சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. ஒரு நாள் வச்சுப்பாங்க, 2 நாள் வச்சுப்பாங்க. ஒரு நாள், 2 நாள் நாள் யாரும் வச்சுக்க மாட்டாங்க. வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. இப்ப நான் 1 மாசம் ஒரு பொழுது இருந்தேன் சார். ஆடி மாசத்துல நாங்க இருப்போம் ஒண்ணுமே சாப்பிடாம. என் ஓரத்தை வந்து சொல்லுவா, நீ 30 நாள் ஒரு பொழுது இருக்கல்ல, உன்னால முடியலல்ல, நீ செய்யாத. சாமி, உன்கிட்ட பேசுறது ஒண்ணுதான், மலைக்கற பெருச்சாளி கிட்ட பேசுறது ஒண்ணுதான். என்ன ஆள விடுறாங்க அப்பா. நான் செய்றேன். நான் செய்றேன். என் மச்சன பொண்ணு யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. கட்டவே கிடையாது. என் மூணு அந்த பக்கம் போகாத. ஏன் அண்ணன் தம்பி 2 பேரும் அடிச்சிட்டு கிடக்குறாங்க, சிக்கலாயிரும். கட்டவே கிடையாது. என் 3 நாத்தா இருக்காங்க, அவங்க வந்து நிக்கிறாங்க எனக்கு. உங்க சண்டையை ரசிக்கிறதுக்காக தான் ரொம்ப நேரமா நான் விட்டேன். டேய், நம்மள கெடுக்கிறதுக்கு வெளியூர்காரன் வேணாம்டா, உள்ளூர்காரனே போதும். ஒன்னு கவனிக்கணும், அவங்க பேசின மொழி ஓரகத்தி, நாத்தனார், மச்சினே, அதை விட ஃபாஸ்டிங்னு சாதாரணமா நீங்க சொல்ல ஆரம்பிச்சிடும். அவங்க அதை ஒரு பொழுதுங்கிறாங்க.
என்ன அமைச்சர் அல்லவா கருத்துக்களை மிக கச்சிதமாக கவுகிறீர் போங்கள். ஒரு நிமிஷம் சார், இன்னைக்கு என் மச்சன பசங்களுக்கு என் வீட்டுக்காருக்கு ஒரு எறும்பை கடிச்சிட்டா போதும், நான் துடிக்கிறதை விட என் மச்சனர் பசங்க கண்ணுல ரத்தமே வந்துரும். மறுபடியும் முதல்ல இருந்தா ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கு. என்னன்னு கேட்டா உங்களுக்கு இப்படி அமைஞ்சு போச்சு, உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணாலும் அப்படிங்கிறாங்க. அது உங்க பிரச்சனை. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அவங்களா வந்து எங்களுக்கு செய், பொண்ணு வீட்டுக்கு செய்யின்னு யாருமே சொல்றது இல்ல. நீங்க செய்ய, உங்க வீட்டுக்கு நீங்க செய்யலாம்ல தெரியாம போயிட்டு. இந்த மாதிரி ஒரு துரோகத்தை நான் பண்ணவே மாட்டேன். செய்ய மனசு இருக்குமா? நான் இல்லன்னு சொல்லவே இல்ல, செய்ய முடியும். காரணம் வந்து நாங்க இந்த சைடு தள்ள போட்டுட்டோம். புரியுதா உங்களுக்கு? உன் நிலைமை நினைச்சா ரொம்ப பிரதாமா இருக்கடா மச்சான். அதிகமான டிரான்சாக்ஷன் வந்து பெண் வீட்டார் கூட தான் இருக்க தவிர எங்களை சார்ந்தவங்க கிட்ட அதிகமான டிரான்சாக்ஷன் இல்லன்னு சொல்ல வர்றேன். டிரான்சாக்ஷன் மணி டிரான்சாக்ஷன் கிடையாது. ஓ அப்படியா விஷயம்? தள்ளப்பட்டுட்டாங்க நீங்க எப்படி சார் சொல்றீங்க? நீங்க உங்க அக்காவை கூப்பிட்டு பக்கத்துல வச்சிருக்கீங்க, உங்க மச்சானை கூப்பிட்டு கேட்டா தெரியும். அட சண்டாளா, நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? இப்ப உங்க அக்கா உங்க வீட்டுக்கு வந்து இருக்கிறதுல யாருக்கு கம்ஃபர்டபிலிட்டி? அது எங்க அக்காவுக்கு கம்ஃபர்டபிலிட்டி. உங்க அக்காவுக்கு சௌரியம், உங்க மாமாவுக்கு ஐ டோன்ட் மைண்ட். உங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்ல. அப்ப மாமாவை பத்தி கவலை இல்லையா என்ன? சார் அதுக்கு நம்ம என்ன சார் பண்ண முடியும்? எங்க அப்பா அப்பனா அவங்க ஃபேமிலி எங்க ஃபேமிலியோட மிங்கிள் பண்ணி நம்ம எல்லாரும் கேதரா லிவ் பண்ணலாம், வாழலாம். அப்பயும் நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவங்க அம்மா அப்பாவை இங்க வர சொல்றீங்க. அதான் நீங்க எங்கிட்ட மூவ் ஆக மாட்டீங்க. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அப்ப எங்க வீட்டு பொண்ணு அங்க போய் அங்க கம்ஃபர்டபிலிட்டியா இல்ல, எனக்கு அது பிடிக்கலனா திருமணங்கிறது அதான். அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க கொடுக்குறீங்களா சார்? டேய் என்னடா சுத்தி முத்தி இங்க வர்ற? உங்க அக்கா அங்க போனா அவங்களுக்கு சிரமம். இப்போ உங்க மாமா இங்க வந்தா அவருக்கு சிரமம். ஏன்னா சுத்தி நீங்களா இருப்பீங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப ரெண்டுக்கும் பொதுவா எங்கேயும் இருக்க வேணாம், அவங்க பாட்டுக்கு எங்கேயும் இருக்கட்டுமே. அப்படி சொல்லி தங்கம் ரெண்டு பேரும் தனியா வாழ்றதா சொல்லுங்க சொல்யூஷன். அதத்தான் அவரும் சொல்றாரு, என்னையே கூட்டியாந்து உன் கூட்டத்துல சேர்த்திக்கிறேன். அதுவும் சரிதான் சார். நான் இப்ப இருக்கிற நவீன கூட்டு குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். அப்படியா? உன் மேல சத்தியமா. இவங்க எல்லாரும் எப்படி நவீன கூட்டு குடும்பத்துல உள்ள போய் சிக்கிருக்காங்களோ அதே மாதிரி நானும் சிக்கிருக்கேன் கும்மிடிப்பூண்டில. என்ன சொல்ற? சுத்தி என் மனைவியோட உறவினர்கள் இருக்காங்க, என்ன சார்ந்தவங்க யாருமே இல்ல. இது உங்களுக்கு என்ன நசுக்கம் இருக்குன்னு கேக்குறேன், என்ன நெருக்கடி இருக்குன்னு கேக்குறேன். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இப்ப நான் செலவு பண்றது எல்லாமே என்னோட மனைவியை சார்ந்தவங்களுக்கு தான் நான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன சார்ந்தவங்களுக்கு நான் செலவு பண்ணல. அது என்னைக்கோ ஒரு நாள் எனக்கு குத்தும். இதெல்லாம் நம்மளா இழுத்துக்கிட்டது. அதாவது எங்களோட தேவைக்காண்டி தானே நாங்க எங்க அப்பா அம்மா பக்கத்துல இருக்கோம். அதாம்மா, உங்களோட தேவையை மட்டும்தாம்மா பாக்குறீங்க. நம்ம பிள்ளைங்களுக்காண்டே சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களா எங்க அப்பா அம்மாவுக்காகவும் தான், அவங்களோட ஆசைக்காக தான் நான் என் ஊர்ல வந்திருக்கேன். நான் எங்க ஊர்ல வந்து இருக்கேன், எனக்கு விருப்பமே கிடையாது. ஆமாத்தா சரிதான்தா, மரியாதையா இருக்கிற மாதிரியே மரியாதை கெடுக்குறீங்க. இன்னொரு விஷயம், எங்களோட சுய நலத்துக்காகத்தான் நாங்க எங்க ஊர்ல வந்து இருக்கோம். அப்படி பார்க்கணும். உங்களோட சுயநலத்துக்காக நாங்க உங்க வீட்டுக்கு வர்றோம், இதான் உண்மை. நீயே ஒத்துக்கிட்ட. எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. நவீன கூட்டு குடும்பம்ன்றதே வந்து ஒன் சைடு மட்டும் கிடையாது. இந்த மாதிரி வந்து பெண்கள் தான் அப்படி இருக்கிறாங்கன்னு கிடையாது, ஆண்களும் நாங்க இருக்கிறோம். அப்ப அவங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகாதா சார்? குட் கொஸ்டின். பெருவாரியான ஆண்கள் தான் அந்த நவீன கூட்டு குடும்பத்துக்குள்ள தள்ளப்படுறாங்க தவிர பெண்கள் வந்து ரொம்ப சொற்பமா தான் தள்ளப்படுறாங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன். நான் பிளான் பண்ணும்போது எனக்கு அம்மா வீடா மாமியார் வீடான்னு பிளான் பண்ணல. என் குழந்தைக்கு எது சேஃப், இப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நாங்க டிசைட் பண்ணதுதான் மாஸ்டர் பிளான். என்ன நீங்க எங்க அக்கா கேப்பீங்க, எங்க மாமனார் என்ன வருமானம் இப்படி கேப்பீங்க? ஒரு சின்ன பிரச்சனைனா கூட மொத்தமா எல்லாரும் வந்து 3 பேரும் அட்டாக் பண்ணுவாங்க. இவ்வளவு தூரம் சொல்லியும் சேட்டா அடங்கல பாத்தியா? உங்க கூட பிறந்தவங்களுக்கு செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களாங்க. செய்யக்கூடாதுன்னு சொன்னல. இப்ப நான் அங்க என்னால இருக்க முடியல. இப்ப இந்த வட்டத்துக்குள்ள என் ஒய்ஃப் சர்க்கிள்ல நான் வந்துட்டேன்னு சொல்ல வரேன். என்னையவே சிந்திக்க வச்சுட்டானே. மோஸ்ட் ஆஃப் த வீட்ல என்ன நடக்கணும், அந்த மாமியார் பொண்ணோட அம்மான்றவங்க மாப்பிள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? ஐ அம் டிடெக்டிவ். மோஸ்ட் ஆஃப் த அம்மாங்க பொண்ணுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க, Actually, மாப்பிள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுவும் யதார்த்தம் தானே. இதெல்லாம் நல்லா இல்லடா சலுகை தான், இல்லன்னு சொல்லல. இருந்தாலும் அங்க நம்மளால இருக்க முடியல, இங்க நம்ம இருக்கமேங்கிற அந்த ஒரு இதுதான் வாஸ்தவம் தான். ரொம்ப ஃபீல் பண்றீங்கல்ல? ஆமா. எனக்கு இந்த பக்கத்துல ஒரு சின்ன சங்கடம் இருக்கு. என்னன்னு கேட்டா, நெருடலை நான் மதிக்கிறேன், சங்கடம் தான். ஆனா கொஞ்சம் கூழுக்கு ஆசை மீசைக்கு ஆசைங்கிற மாதிரியும் இருக்குது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.